ரெகுலராக போட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சு இது கை தைச்சது எது அதை வேறு பக்கம் போயிடுச்சா அங்கிட்டு போயிடுச்சு. இப்போ 1.5 இன்ச்சு இதை வந்து பட்டிக்கான மார்க். இதை 1/2 இன்ச்சு மடிக்கணும், 1 இன்ச்சு பட்டி போடணும். இவங்களுக்கு உயரம் வந்து 13 இன்ச்சு உயரம். ஓகேவா? அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் 13 இன்ச்சு உயரம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே லெவலில் வரணும். பேக்கும் கூட்டிடக்கூடாது, ஃப்ரண்ட்டையும் கூட்டிடக்கூடாது. யாருக்கு கூட இருக்குன்னா கிராஸ் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் முன்னாடி கொஞ்சம் கூட வரும். கிராஸ் நார்மலாக உள்ளவங்களுக்கு ரெண்டுமே ஒரே அளவு தான் வரும். அப்போ 13 இன்ச்சு உயரம். 13 இன்ச்சு உயரத்தில் இங்கே மார்க்லேருந்து 1/2 இன்ச்சு கூட்டிக்கணும். அப்போ 13 ஒரு மார்க்கை போட்டு இங்கேருந்து ஸ்கேலை நேராக இப்படி வைக்கணும். இப்படி வச்சு இப்படி கோடு போட்டாச்சுன்னா 13 இன்ச்சுக்கு வந்துருச்சு. ஷோல்ட்ரு உங்களுக்கு 4.5 இன்ச்சு ஷோல்ட்ரு. 4.5 இன்ச்சு ஷோல்ட்ருனா 5 இன்ச்சு வைக்கணும். அதாவது தும்பு சேர்த்து 4.5. அதாவது நார்மல் பாடி உள்ளவங்களுக்கு 4, அதாவது 9 இன்ச்சு ஷோல்ட்ரு போதும். அப்போ 4.5 இன்ச்சு தும்புக்கு போக 5 இன்ச்சு வச்சுருக்கேன். கழுத்து இவங்களுக்கு 2.25 5.5 இன்ச்சு கழுத்து வேணும். ஆனால் நம்ம 5.5 இன்ச்சு கழுத்து வரா இருந்தால் வெட்டும்போது 5 இன்ச்சு தான் வெட்டணும். அப்போ 5ல் பாதி 2.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிடணும். இப்போ இந்த அளவு மார்க் பண்ணிட்டு கழுத்தோட உயரம் எவ்வளோங்கிறது இப்படி பார்க்கணும். இப்போ இவங்களுக்கு 8 இன்ச்சு இருக்கும். இந்த 8 இன்ச்சு எது இப்படி பார்க்கணும். இங்கேருந்து எவ்வளோ இருக்குங்க. சிலர் இந்த இப்படி பார்ப்பாங்க, இதுலன்னா அது வேஸ்ட்டு. கரெக்டாக உயரம் எவ்வளோங்கிறது இங்கே பார்க்கணும். அதே மாதிரி 8 இன்ச்சு இருக்குது. அது போக கழுத்துடைய அளவை பார்க்குறதுக்கு இந்த 2 இது இருக்குல்ல, இது இப்படி வச்சு இப்படி உதறிட்டு சென்டரில் மார்க் பண்ணிடணும். அதாவது கழுத்தோடைய சென்ட்ரு இதுதான் வந்து மெயின். இப்போ இந்த சென்டரை கரெக்டாக மார்க் பண்ணியாச்சுன்னா கழுத்தோடைய நடுப்பகுதி இதுதான். இப்போ இதில் இருந்து நமக்கு இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னாலே ஷோல்ட்ரு எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். ஷோல்ட்ரு எவ்வளோங்கிறது இன்னும் ஈஸி மெத்தட் என்னென்னா, இப்படி நேராக வச்சு இழுக்காமல் ஸ்கேலை இந்த இடத்துல இப்படி வச்சிடணும். ஸ்கேல் அப்படி வச்சிடணும். வச்சுட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு எவ்வளோ பெரிய கழுத்தாக இருந்தாலும் ஷோல்ட்ரு எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். 4 வந்துருச்சா? நான் நம்ம பார்க்கவே இல்லை ஷோல்ட்ரு, ஆனால் கரெக்டாக 4 சொல்கிறேன். 4 வந்துருச்சு. அதே மாதிரி இந்த 4.5க்கு அப்புறம் கழுத்துடைய அளவு எவ்வளவு? 2.25 வந்துருச்சா? 5.5 இன்ச்சு. 4.5 ஷோல்ட்ரு, 2.25 5.5 இன்ச்சு நம்ம போட்டோமா? தும்பு 4 இன்ச்சு போக 2.25, அது 4 இன்ச்சு போக 2.5 வந்துருச்சு. அப்போது கழுத்தோடைய உயரம் 8 வரும்போது 1/2 இன்ச்சு கீழே இறக்கிடணும். கழுத்தோட தும்பு, ஷோல்டரோட தும்பு இறக்கிட்டு 7.25 வைக்கணும். இது வந்து கழுத்தோட உயரம் வச்சுட்டு இங்கேருந்து ஸ்கேல் வச்சு இது கரெக்டாக வச்சு நேராக அழுக்கும். சில பேர் என்ன செய்வாங்க, இப்படி கிராஸ் பண்ணுவாங்க. அது வேஸ்ட்டு. ஏன்னா ஷோல்டர் நம்ம ஆல்ரெடி கரெக்டாக வைக்கும்போது இதை கிராஸ் பண்ணுற அவசியமே இல்லை. இதை கூட்டினா தான் இதை இது பண்ணணும். இங்கே ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டோம். ஷோல்டர் கரெக்டாக வந்து உட்காரும். அப்போ வச்சுட்டு இங்கே 8 இன்ச்சு கழுத்துக்கு இங்கே நேராக மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து என்ன செய்யணும், 1.5 இன்ச்சு இப்படி போட்டுட்டு நம்ம வெட்டும்போது இதை அப்படியே பேஸ் பண்ணால் ரவுண்டு வந்துடும். இந்த ரவுண்டை வந்து நம்ம இப்படி ஈஸியாக போட்டோம்னா ரவுண்டு ஈஸியாக வந்துடும். இவன் சும்மா தேவையில்லாமல் போட்டோம்னா குண்டக்கம் வந்துடும். ஒன்று இப்படி குடஞ்சி வந்துடும், இல்லை லேஸாக அப்படி வந்துடும். அந்த ரவுண்டு ஷேப் வராது. அப்போது 1.5 இன்ச்சு நடுவில் வந்து நமக்கு 3/4 இன்ச்சு அகலம் இருக்கும். அப்போ அந்த அகலம் வரும்போது கரெக்டாக அந்த ரவுண்டு வந்துடும். அதே மாதிரி ஷோல்ட்ரு கரெக்டாக நேராக வச்சுட்டு இவங்களுக்கு பேக் செட்டு, இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் லூஸ் வந்து 8.5, பேக் வந்து 9.25 வரும். வருதா? கிராஸ் இங்கேருந்து வரணும்ல, இங்கே வச்சா கம்மியாக தான் வரும். இங்கே வச்சா 8.25 தான் வரும். இங்கேருந்து இப்படி பார்க்கணும். அப்படி பார்க்கல 9.25 இன்ச்சு லூஸ். இப்போ 9.25 இன்ச்சு வைக்கல கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லை இன்னும் கரெக்டாக வைக்கணும்னா இங்கேருந்து நேராக வச்சிங்கன்னா 9.25 வந்துருச்சா? இந்த இதை இப்படி நேராக வச்சிங்கனாலே ஈஸியாக வந்துடும். இந்த இருக்குல்ல, இதை அப்படியே அப்படி இழுத்துட்டோம்னா கரெக்டாக 9.25 வந்துடும். இப்போ பேக் அளவு வந்து 9.25. 9.25க்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிடணும். 9.25க்கு இங்கே மார்க் பண்ணால் எவ்வளோ வருது? இதுக்கு எவ்வளோ வருது? 4 இன்ச்சு வருது. 4 இன்ச்சை மேலே அப்படி வைக்கணும். வச்சுட்டு ஆம்கோல் லூஸ் வந்து 8 இன்ச்சு. 8 இன்ச்சில் 1.5 இன்ச்சு கூட்டணும். அப்போனா எவ்வளோ? 9.5 இன்ச்சு. 9.5 இன்ச்சுக்கு இது 8,
8 9 இன்ச்சு வைக்கணுமா? வந்துருச்சா? இதுதான் ஆம்கோல் அளவு. இந்த அளவுப்படி அப்படியே போட்டோம்னா, அதாவது மேலேருந்து 5 இன்ச்சு இறக்கம் போட்டுட்டு 2.25 இன்ச்சு இப்படி வைக்கணும். அதே மாதிரி இங்கே 2.25 வைக்கணும். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இப்படி தான் வரும். வச்சு இங்கே கிராஸாக கோடு போட்டணும். இது எதுக்குன்னா, இந்த ஆம்கோலுடைய அளவு இங்கே 1.5 இன்ச்சு இருக்கணும். அதை